நருட்டோ, சொல்லவே கஷ்டமா இருக்கு. நீ வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்ப. ஆனா உனக்கு நீ உண்மையாரு. தயவு செஞ்சு கனவு காணு. அந்த கனவை நினைவாக்க நீ போராடு. நருட்டோ, உனக்கு இன்னும் நான் நிறைய சொல்ல விரும்புறேன். இன்னும் இன்னும் ஹாய்மா, நருட்டோ ஸ்வீட்டன் தமிழ் 249வது எபிசோட் ஃபுல் வீடியோ ரியாக்ஷன் நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் எல்லாரும் ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்புறம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சீன்ல உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்க எதை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, ஆர்வமா பார்த்தீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐயோ, ஊரையே அடிச்சு நொறுக்கு போல. அதத்தேன் மதுராவுக்கு பார்த்த வேலை இப்படி பண்ணி விட்டானே. பாவத்தை அமைதி பூங்காவா இருந்தது இப்படி பேரை பிளப்பி விட்டானே. அடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கி விட்டுருக்கேன். ஆமா, ஓ இருக்காங்க. உனக்கு ஒண்ணு அகலையே இருக்கா? பின்னாடி இருக்காவோட அம்மா அப்பா சீக்கிரம் வாங்க. நீ தயவு செஞ்சு உள்ள போய் ஒளிஞ்சுக்க. இருக்கா, உன் அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பி, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, கண்டிப்பா என்னால ஓடி ஒளிய முடியாது. நான் உங்களையும் அம்மாவையும் விட்டு போக மாட்டேன். ப்ளீஸ், நான் குழந்தைய காப்பாத்துறது ஒரு ஊரையே அடிக்கிற அளவுக்கு அவ்வளவு பவர் அவ்வளவு அந்த அளவுக்கு இருக்குல்ல. அடிச்சதோட சொல்ல முடியுதா? ரெடி பண்ற வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க. புரியுது சார். பறந்து போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் பவர் நல்ல பவர். மூஞ்சி ஒயிட் மூஞ்சி மாதிரி இருக்கா? நல்லது, அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிக்கிட்டு இருக்கு. நீ எங்க இருக்க? இல்ல மினாட்டோ. மினாட்டோ நருட்டோ அப்பா தேடுறேன், எங்க இருக்கேங்கிற பட்டத்துக்கு நீ தகுதியானவன் தான். என்ன காயப்படுத்தி நைன் டெயில்ஸ் கிட்ட இருந்து அவன் இங்க சிக்கிட்டான்ல, இவன் கூட மதுரா வச்சுட்டாப்ல. எனக்கு சொந்தமாக போறான். விளையாட்டா பேசலன்னு தோணுது. ஒன்னும் சமாளிக்க முடியல இவங்கனால. குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க. சின்ன சின்ன சினோபிஸான நீங்க நைன் டெயில்ஸ் நெருங்காதீங்க. அதனால உங்க உயிருக்கு ஆபத்து விளைவிக்க எந்த ஒரு அவசியமும் இல்ல. யாருன்னு தெரியுதா? நீங்க சும்மா தானே சொல்றீங்க. நீயும் ஒரு ஷினோபி தான், சரியா? உன்னாலையும் 1000 வருஷம் எல்லாம் உயிர் வாழ முடியாது. இது நல்லதில்ல. ஒன்னும் சமாளிக்க முடியாது. இந்த உலகத்தையே அப்ப நான் ஆளுவேன். என்ன மன்னிச்சிரு. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். ஆனா இவ்வளவு பெரிய உயிரினத்தை இடம் மாத்துறதுக்காக தேவையான அங்க பாருங்க. என்னால அது பண்ண முடியும். மினாட்டோ, அவளை கூட்டிட்டு வந்தாங்க. போய் இதுக்குள்ள போட்டுட்டா சக்கரா வச்சு அப்படியே குழந்தையும் வச்சிருக்காளே. ஆமா, கண்ணத்துல 3 கோடு இருக்கு, கட்டி வச்சிருக்கு. அவனை அடக்கலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி பண்ணா உங்க 2 பேரையும் காப்பாத்த முடியும். பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ஹோகாகேவா இருக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான். நீதான் என்ன மாத்தன. இல்ல மினாட்டோ, நீங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க. அதையும் மீறி நம்ம 3 பேரும் உயிரோட இருக்க விரும்புறேன். இந்த நைன் டெயில்ஸை கொல்றதுக்காக நீ எதுக்காக உன்னோட உயிரை விடணும்? உன்கிட்ட இருக்க கொஞ்சம் சக்கராவை நீ நருட்டோவை சந்திக்க சேமிச்சவே. உன்னோட மிச்ச சக்கராவை நான் நருட்டோக்குள்ள அடைச்சு வைக்க போறேன். அது 8 சைன்ஸ் சீலுடைய ஒரு பகுதியாகும். அதுக்கப்புறம் கொண்டு போயிடுறேன். நான் செஞ்சுரிக்கு இல்லங்கிறதால ரீப்பர் டெத் சீல பயன்படுத்த போறேன். நான் இப்ப பாதி நைன் டெயில்ஸ் தான் அடைச்சு வைக்க போறேன். பிசிக்கலா இவ்வளவு பெரிய பவரை அடைச்சு வைக்க வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாம அது புத்திசாலித்தனமும் கிடையாது.
நீதான் அந்த தீர்க்க தரிசன குழந்தையா இருப்பேன்னு நினைக்கிறேன். எது எனக்கு புரியல. எதிர்காலத்துல சினோபி உலகத்தை முன்னாடியே அபாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்க தீர்க்க தரிசன குழந்தையா அவதரிக்க போறது யாருன்னு தெரியுமா? 8 சயின்ஸ் சீல பயன்படுத்தி நான் நருட்டோக்குள்ள அவன் அடைச்சிடுறேன். நீ என்ன சொல்ல? ஆனா மாஸ்டர் ஜிராயா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல பல இன்னல்கள் அவனை எதிர்க்க போறது நம்மளோட பையன்தான். இந்த குழந்தை மாஸ்டர் ஜிராயாவால வளர்க்கப்பட்ட எதிர்காலத்துல ஜின்சுரிக்கியா அவதரிக்க போறான். அத முன்னாடியே சொல்லிட்டேன். ஐயோ ரீப்பர் டெத் சீல். அப்படியே அது பாதியை மட்டும் இது பண்ண போறேன். அது அந்த தேர்ட் ஓட்டாக்கி பார்த்துட்டேன். அதனாலதான் அவனை இவ்ளோ பெரிய பாரத்தை சுமக்க விட வேண்டாம்னு நினைச்சேன். அப்புறம் எதுக்காக நீங்க ரீப்பர் டெத் சீல பயன்படுத்த விரும்புறீங்க? எதிர்காலத்துல நான் கொஞ்ச நேரம் நருட்டோட செலவழிக்கணுங்கிறதுக்காக நீங்க இத பண்றீங்கன்னா அப்புறம் எதுக்காக நீங்க உயர விடணும்? தயவு செஞ்சு இந்த முடிவை கைவிட்டுறீங்க. நல்லபடியா வளர்க்கலாமே, அதை விட்டுட்டு பண்றீங்க. இந்த ஊரோடைய டெய்ல்டு பீஸ்டோடைய பவர் பேலன்ஸ்க்காக எதுக்காக நம்ம நருட்டோட வாழ்க்கைய நாசம் பண்ணணும் சொல்லுங்க? தான் பிறந்த ஊர்ல அந்த நாட்டு கேண்டீன்றது அதே தன்னோட சொந்த மகனோட வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்க தன்னோட உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறவன் தான் உண்மையான ஷினோபி. சுய வாழ்க்கையை மட்டும் பார்க்காம நாட்டு கேண்டீன் செய்யணும். ஒருவேளை நான் உயிரோட இருந்தாலும் நிச்சயமா என் பிள்ளைய அளவுக்கு வளர்க்க முடியாது. ஏன்னா ஒரு தாயால மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் இதை உனக்காக மட்டும் பண்ணல, நருட்டோவுக்காக பண்றேன். என் பிள்ளைக்காக நான் சாகவும் தயார். ஏன்னா ஒரு அப்பனா அது என் கடமை. இத கேட்டா நருட்டோ அப்படியே துடிச்சு போயிடுவானே. போக முடியாது. நைன் டெயில்ஸ் தப்பிச்சு போக தடுப்பு அமைச்சிருக்காங்க. நைன் டெயில்ஸோட கதையை அவங்க 2 பேருமே சேர்ந்து முடிக்கலாம்னு முடிவெடுத்துட்டாங்க போல இருக்கு. கொஞ்சமும் இவனுக்குள்ள பாதி இவனுக்குள்ள சீல் பண்ணிட்டு மீதியை வந்து நருட்டோக்குள்ள சீல் பண்ணிட்டேன். அந்த ரீப்பர் டெத் சீல் அவர் யூஸ் பண்ணுவார்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நைன் டெயில்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது பார்க்க சின்னதா இருந்தாலும் அத முழுசா அடைச்சிருக்கலாம் இல்லையா? இவன் என்ன மறுபடியும் அடைக்க முயற்சி பண்றான். ஆனா உனக்கு என்ன? ஐயோ யாரை போடுறீங்க? அட கடவுளே, ஐயோ யாரு இது கிருஷ்ணாவை போட்டுட்டா ஆள அதான் போல. ஐயோ என்ன நடக்குது? ரெண்டு பேரையுமே 2 பேரும் சேர்ந்து அவனோட அம்மாவா அது என்னுடைய கடமையும். என் வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவையா ஒரு ஆர்குமெண்ட்ல தோக்குறேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு உறுதியா இருந்தீங்க. அந்த நெகத்தை வச்சு குத்த குழந்தைய குத்த வருவான்ல, 2 பேரும் சேர்ந்து அப்படியே மறிச்சிடுறாங்க. 2 பேர் மேலே குத்திருச்சு. இதே அந்த தவளை. ஐயோ நைன் டெயில்ஸா? லார்ட் ஃபோர்த் நீங்களா? இங்க என்ன நடக்குது? நீங்க கொடுத்த இதே கடைசி வரைக்கும் இது என்னுடைய வாக்கு. இதே இவனோட சீலிங். நருட்டோக்குள்ள விதைக்க போறேன். இவனை ரொம்ப நாள் கழிச்சு அவன் கொஞ்சம் முன்னாடி சொல்ல நினைக்கிறது சொல்லிடு. அதே போல நீ தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். முக்கியமா ராத்திரி நேரம் முழிச்சிருக்காம நல்லா தூங்கணும். நல்ல நண்பர்களை உருவாக்கிக்க மறந்துடாத. நீ நிறைய பேரோட பழக வேண்டாம், கொஞ்சம் பேரோட பழகுனா போதும். ஆனா அவங்க உன் நம்பிக்கைய சம்பாதிச்சவங்களா இருக்கணும். நீ அகாடமில சேர்ந்த பிறகு உன் டீச்சர்ஸ் உட்பட எல்லாரையும் நீ மதிக்கணும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா ஒரு விஷயங்களை பண்ணவே கூடாது. பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல அம்மானா என்ன?
ஒரு குழந்தைக்கு என்ன வாங்குற சொல்லுவாங்களோ அது சம்பளத்துல கொஞ்சம் நான் சேமிக்க சேர்த்தீங்க. ட்ரை பண்ணு. பொண்ணுங்க இங்க பாரு, நானும் ஒரு பொண்ணுதான். அதனால என்ன இவ்வளவு சொல்றதுன்னு விஷயத்தையும் தெரியல. சொல்லிட்டாலே ஆனா இந்த உலகத்துல மொத்தமா ஆணும் சொல்லிட்டாங்க. பெண்ணும் சமமான நிலையில இருக்காங்க. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் என் மாதிரி மட்டும் இருக்காது. நருட்டோ, சொல்லவே கஷ்டமா இருக்கு. நீ வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்ப. ஆனா உனக்கு நீ உண்மையாரு. தயவு செஞ்சு கனவு காணு. அந்த கனவை நினைவாக்க நீ போராடு. நருட்டோ, உனக்கு இன்னும் நான் நிறைய சொல்ல விரும்புறேன். இன்னும் இன்னும் பரவாயில்ல நருட்டோ, ஐயோ எனக்கு கண்ணே நான் சொல்ல கலங்கி இனி எதுவும் இல்ல. சார், உன் ரொம்ப அம்மாவை எனக்காகவும் சேர்த்து எமோஷனலான பேசிட்டா. சீன். அதை மறந்துடாத. இதை கேட்டு நருட்டோ என்ன செய்வேன்? உன்னை நாங்க ஜிஞ்சிருக்கி ஆக்குனதுக்கு எங்களை மன்னிச்சிரு நருட்டோ. எங்களோட பாரத்தை தேவையில்லாம உன்னோட தலையில சுமத்திட்டோம். உன் கூட இல்லாம போனதுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. உன் மேல அன்பு செலுத்தாததுக்கும் எங்களை மன்னிச்சிரு. ஒரு ஜிஞ்சுருக்கியா நான் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு நீங்களும் அப்பாவும் என்ன பண்ண முடியும்? அப்பா அம்மா இல்லாம தான் வளர்ந்தேன். பெத்தவங்க பாசம்னா என்னன்னே தெரியாது. நீங்க 2 பேரும் என் பக்கத்திலேயே இல்லைனாலும் என்ன சுத்தி தான் இருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உண்மை என்னன்னா அவனுக்குள்ளே எனக்காக நான் நீங்களும் இருந்திருக்காங்க. அப்பாவும் உங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணிருக்கீங்க. எனக்குள்ள 9 tails மட்டும் இல்ல, உங்க 2 பேருடைய அன்பும் இருக்கு. அந்த அன்பு தான் எனக்கு இத்தனை வருஷமா வழி நடத்தி இருக்கு. உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க அதை கேட்டீங்களா? நம்ம பையன் ஐயோ மேல மறைஞ்சிருவாளே. நம்ம வச்ச நம்பிக்கை வீண் போகலங்க. நருட்டோ, என்ன தாயாக்குன உண்மை. ஐயோ புல்லரிச்சு போச்சு போ. இந்த சீன் எனக்கு தந்தையாக்குனதுக்கு உனக்கு நன்றி. ஐயா காணாம போயிட்டானே. அவ்வளவுதானே? அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ அவ்வளவுதான். நீ பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நட்டவாள நீ பார்க்க ரொம்ப முடியாது. நன்றி. அவ்வளோதான். ஏன் கடைசி சே முடிஞ்சு. நல்லபடிக்கு இந்த சினிமாவோட முடிச்சாங்களே. என்ன சொல்றது, இந்த சீன் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான சீனு. எனக்கு அப்படியே அவங்க 2 பேரும் அந்த பையனை அம்மா பேசினப்ப எனக்கு ரொம்ப அப்படியே சொல்றது என்ன சொல்றது, எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலா இருந்துச்சு. இந்த எபிசோடு வந்து உண்மையிலே செம்ம. நல்லா அந்த டயலாக் ஒவ்வொன்றும், அந்த ஒவ்வொரு வரிகளும் வந்து அழகா அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சுங்க. எமோஷனல்